வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பிச்சி போட்ட சிக்கன் ஃப்ரை ஸ்பைசியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாங்க. இது சிக்கன் போன்லெஸ் சிக்கனுங்க. நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்குங்க. நம்மளுக்கு சிக்கன் நல்லா வந்தாச்சுங்க. இதை நான் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸுக்கெல்லாம் கையில் பிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுக்களாக கையில் பிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதோட நான் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்மளுக்கு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளிங்க பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. இது வதங்கின உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்மளுக்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிச்சு வச்சிருக்கிற சிக்கனை மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சிக்கன் மசாலோட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நம்ம வேற தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியே போதுங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.